வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டிய வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல சுப விழாவில் விருந்தினர்களை ரோபோ வரவேற்று உபசரிப்பு. மதுபான கடையில் கத்தியை காட்டி மிரட்டியும் பாம் போட்டு விடுவதாக மிரட்டிய ரவுடி, அவரை கைது செய்த போலீசார். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு புதுச்சேரி AFT பாஞ்சாலையில் படப்பிடிப்பிற்காக வந்த நடிகர் விஜய் ரசிகர்கள் குவிந்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொன்னம்பூண்டியை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 27, திருக்கனூரில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் அப்பகுதியில் உள்ள நகை கடையில் வேலை செய்து வரும் 17 வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை அந்த சிறுமி கடையில் இருந்து வீட்டிற்கு சென்ற போது பின்தொடர்ந்து சென்ற ரமேஷ் வீடு புகுந்து சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டினார். அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ரமேஷை பிடித்து தர்ம அடி கொடுத்து திருக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கில் பதிந்து ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக சுப நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களை வரவேற்க ரோபோ ஈடுபடுத்தப்பட துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல சுப நிகழ்ச்சிகள் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள NT மகாலில் நடந்தது. இவ்விழாவிற்கு வந்த விருந்தினர்களை தாவணி அணிந்து தலையில் தொப்பி போட்டு பெண் போன்று வடிவமைக்கப்பட்ட ரோபோ தேடி சென்று பூ மற்றும் இனிப்புகளை வழங்கி வரவேற்றது. அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் அந்த ரோபோ இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களையும் தேடி சென்று பூ, சாக்லேட் வழங்கி வரவேற்றது. இவ்விழாவிற்கு வந்தவர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று ரோபோ பூ மற்றும் இனிப்புகளை எடுத்துக் கொண்டனர். திருப்புவனை அருகே நல்லூர் பகுதியில் 7 ஹில்ஸ் என்ற மதுக்கடை உள்ளது. நேற்று மாலை மதுபான கடைக்கு வந்த நபர் கத்தியை காட்டி மதுபானங்களை கேட்டுள்ளார். அங்கிருந்த ஊழியர்கள் மதுபானம் கொடுக்க மறுப்பு தெரிவித்தனர். இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த நபர் கடையில் வெடிகுண்டை வீசுவேன் என மிரட்டினார். இதனிடையே ஊழியர்கள் திருப்புவனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து திருப்புவனை காவல் நிலைய ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் மூலகுளம் JJ நகர் பகுதியை சேர்ந்த ரவுடி மணிபாலன் என்பதும் இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மணிபாலனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் மத்திய சிறையில் அடைத்தனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்திற்காக AFT மில் வளாகத்தில் படப்பிடிப்பு அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் நேற்று மதியம் வந்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் படப்பிடிப்பிற்காக வந்ததை அறிந்த ரசிகர்கள் ஏராளமானோர் AFT மில் வளாகம் முன்பு குவிந்தனர். நேரம் ஆக ஆக ரசிகர்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. போலீசாரும் போதிய அளவில் இல்லாததால் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ரசிகர்கள், தொண்டர்கள் அமைதி காக்குமாறு பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கேட்டுக்கொண்டார். ஆனாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். பின்னர் AFT மில் வளாகம் முன்பு பெரிய வேன் நிறுத்தப்பட்டது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த விஜய் வேன் மீது ஏறி ரசிகர்களை பார்த்து கையசைத்தார். விஜயை பார்த்தவுடன் ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சலிட தொடங்கினர். மலர்களையும் பூ மாலைகளையும் அவரை நோக்கி வீசினர். அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு விஜய் நன்றி தெரிவித்தார். பின்னர் அந்த மாலைகளை ரசிகர்களை நோக்கி வீசினார். முத்தங்களையும் பறக்க விட்டார். அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மீண்டும் படப்பிடிப்பு தளத்துக்கு திரும்பினார். விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம், இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சிக்மா கலந்தாய்வு அரங்கம் இவை மூன்றையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் அதற்குள்ளாக புதுச்சேரிக்கு வேட்பாளர் தேர்வு செய்தது போல செய்தி வெளியிட்டு இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து பார்ப்பது போல ஒரு திரைக்கதையை உருவாக்கி விட்டதாகவும் நகைப்புடன் தெரிவித்தார். துணைநிலை மாநிலத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் போனேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் மட்டும்தான் போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
சில பத்திரிகை சகோதரர் என் கூட வந்து அந்த உள்துறை அமைச்சர் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் இதை கேட்டாரு, இவங்க இதை சொன்னாங்க, அதுக்குள்ள புதுச்சேரியில் அவசரமா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கதை ஆசிரியர் மாதிரி ஒரு சினிமாவே நடத்தி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புதுச்சேரி சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் மேற்கு பகுதி எஸ்பி பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் குமார், சிறப்பு அதிரடி போலீஸ் மற்றும் கிரைம் போலீஸ் என 50க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை வில்லியனூரில் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் கூடாரமாக உள்ள அம்மா நகர், நடராஜன் நகர் உள்ளிட்ட பகுதியில் குற்ற பதிவேடு உள்ளவர்கள், குற்ற பின்னணி உடையவர்கள், சமீப காலத்தில் நிறைய குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன வேலை செய்கிறார்கள், யாரோடு தொடர்பில் உள்ளனர், வீட்டில் கஞ்சா மற்றும் வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளார்களா என சோதனை மேற்கொண்டனர். மேலும் கோபாலங்கடை, ஜிஎன் பாளையம், கணுவாப்பேட்டை, புதுநகர், வத்தவாடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது சந்தேகத்தின் பேரில் 2 ரவுடிகளை விசாரணைக்காக பிடித்துச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த அகூர் பகுதியை சேர்ந்தவர் வேந்தன். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இவரது 16ஆம் நாள் நிகழ்ச்சியில் அவரது இல்லத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மறைந்த அகூர் வேந்தன் திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடம் ரூபாய் 2,51,000 ஆறுதல் நிதியையும் வழங்கினார். இந்த நிதியில் அதிமுகவை சேர்ந்த அகூர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சம்பத்குமார் தனது சொந்த பணம் ரூபாய் 50,000 வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அம்மா கூட அப்பா எங்க சேட்டு சித்தப்பா கூட நான் வேணுங்க அம்மா சார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்த கோரி நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம் என்றார். பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் வந்து சந்திச்சாங்க சார். நம்மளோட நிலைப்பாடு என்ன சார்? கலந்து பேசுவோம். மக்களவை தேர்தலில் என்ன புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் பழுது பார்க்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,98,000 மதிப்பீட்டிலும், அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு 14,72 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து திண்டிவனம் நோக்கி 30 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் கருணாவூர்பேட்டை அருகே வரும்பொழுது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாடு இழந்த அரசு விரைவு பேருந்தானது சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மீது ஏறி எதிர் திசையில் பாய்ந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் பயணம் செய்த டிரைவர் திருஞான சம்பந்தம், நடத்துனர் சிகாஜ் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோருக்கு
லேசாக காயங்களுடன் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது விபத்தில் அரசு விரைவு பேருந்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து சம்பந்தமாக திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தமிழணை நகரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாட்கோ மேலாண் இயக்குனர் சிவகுமார், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஓட்டுநர்கள், கல்வி நிறுவனங்களின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் பணிமனையில் நடைபெற்றது. இந்த மருத்துவ பரிசோதனை முகாமை சுகாதாரத்துறை மருத்துவ குழுக்கள் சிறப்பாக நடத்தினர். இந்த முகாமில் சுமார் 150 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். இந்த முகாமில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சீதாராமராஜ், கலிய பெருமாள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு கலந்துரையாடினார். இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் நல திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், மக்களவை தேர்தல் பணியில் கருத்து வேறுபாடின்றி நிர்வாகிகள், தொண்டர்கள் செயல்பட வேண்டும் உட்பட பல்வேறு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொத்து வரி, திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை பொதுமக்கள் சுலபமாக செலுத்துவதற்கு வசதியாக வரும் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறையின்றி புதுச்சேரி கம்மன் கலையரங்கம், முத்தியால்பேட்டை மார்க்கெட், வணிக வளாகம், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய இடங்களில் உள்ள கணினி சொத்து வரி வசூல் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வழக்கம் போல் செயல்படும். 25,000 ரூபாய்க்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் பெயர் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படும். இந்த அறிவிப்பிற்கு பின்னர் வரியை செலுத்தாவிட்டால் அவர்கள் பெயர், முகவரி, நிலுவைத் தொகை விவரங்கள் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்கும் கிராமம் தோறும் செல்வோம் இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை கிராம பகுதி மக்களுக்கு எடுத்துரைப்பது குறித்து சிறப்புரையாற்றினார். குறிப்பாக கரீப் கல்யாண் யோஜனா, ஜன்தன் கணக்கு, ஸ்வாநிதி யோஜனா, ஆவாஸ் யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கினார். முன்னதாக மத்திய அரசின் திட்டங்கள் திரையிட்டு விவரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம், விமல்ராஜ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் செந்தில், அதிபன் மற்றும் அப்துல் பாசித் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டிய வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல சுப விழாவில் விருந்தினர்களை ரோபோ வரவேற்று உபசரிப்பு. மதுபான கடையில் கத்தியை காட்டி மிரட்டியும் பாம் போட்டு விடுவதாக மிரட்டிய ரவுடி, அவரை கைது செய்த போலீசார். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு புதுச்சேரி AFT பாஞ்சாலையில் படப்பிடிப்பிற்காக வந்த நடிகர் விஜய் ரசிகர்கள் குவிந்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.